அனைவருக்கும் வணக்கம். வெற்றிக்கனியை பறிக்க விவேகானந்தர் சொன்ன 3 நிலைகள் என்ன தெரியுமா? இந்த உலகில் தினம் எத்தனையோ மனிதர்கள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். எல்லாருமே மக்கள் மனதில் நிற்பதில்லை. சிலர் மட்டுமே காலத்தால் அழியாமல் நிலைக்கிறார்கள். ஒரு சாதனையை செய்ய ஒரு மனிதன் 3 நிலைகளை கடக்க வேண்டும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். ஏளனம், எதிர்ப்பு மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் என்பவையே அவை. யாராவது ஒரு புதிய விஷயத்தை செய்ய தொடங்கும்போது அவருக்கு கிடைப்பது நல்ல விதமான வரவேற்பு அல்ல. இதையெல்லாம் போய் செஞ்சுக்கிட்டு என்கிற ஏளன பார்வையும், எதுக்கு நீ இதெல்லாம் செய்கிற தேவையில்லாமல் என்கிற எதிர்ப்பும் தான் ஒருவர் எதிர்கொள்ள நேரும். ஆனால் தொடர் முயற்சியால் அந்த மனிதன் சாதிக்கும்போது மட்டுமே அவன் பிறரால், சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இந்த சமூகத்தில் யாராவது செய்ய முற்பட்டால் முதலில் அவருக்கு கிடைப்பது ஏளன பார்வையும் பேச்சுக்களுமே தான். அது அறிவுரையாக இருக்கட்டும் அல்லது சமூகத்திற்கு செய்யும் நல்ல காரியமாக இருக்கட்டும், அவருக்கு கேலியும் கிண்டலுமே பரிசாக கிடைக்கும். அந்த செயலுக்கான அங்கீகாரம் கிடைக்காவிட்டால் கூட பரவாயில்லை, ஆனால் அதை செய்யாதே என்கிற எதிர்ப்பு கண்டிப்பாக வரும். அன்பின் வடிவமாக கருணையின் ஊற்றாக விளங்கிய அன்னை தெரசா கூட பல அவமானங்களை சந்தித்திருக்கிறார். தன்னுடைய சேவா நிறுவனத்திற்கு நன்கொடை கேட்டு அவர் கடைவீதிகளில் கையேந்தி சென்றபோது அவரை கேலியும் கிண்டல் செய்து ஒரு கடைக்காரர் அவருடைய கைகளில் காரி உமிழ்ந்தார். ஆனால் அதையும் இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்ட அன்னை, இந்த எச்சிலை எனக்கு பரிசீலித்தீர்கள், ஏற்றுக்கொள்கிறேன். எங்கள் சேவை நிறுவனத்திற்கு தங்களால் ஆன நன்கொடையை தந்து உதவுங்கள் என்று வேண்டி நின்றபோது ஏளனப்படுத்தி எச்சில் உமிழ்ந்த அந்த மனிதர் வெட்கி தலை குனிந்தாராம். அன்னையிடம் மன்னிப்பு கேட்டு தாராளமாக நன்கொடை தந்தார். கல்வியாளர்கள், விஞ்ஞானிகள், விளையாட்டாளர்கள், மாணவர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் மற்றும் சமூகத்தில் பிரபலமாக உள்ளவர்கள் முதலில் சந்திப்பது ஏளனத்தையும் எதிர்ப்பையும் தான். இதற்கு ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம். நீ எல்லாம் எதுக்கு இந்த வேலைக்கு வந்திருக்க? உன்னையெல்லாம் யார் கூப்பிட்டா என்பது போன்ற கிண்டல் பேச்சுகளும், அதை செய்யாமல் தடுக்க நினைக்கும் ஆட்களே அதிகம். இவற்றையெல்லாம் தாண்டிதான் ஒரு மனிதன் சாதிக்க வேண்டி இருக்கிறது. அதற்கு ஆழ்ந்த நெஞ்சுரம் வேண்டும். தான் கொண்ட லட்சியத்தில் உறுதியும், தனது மேல் அசையாத நம்பிக்கையும், தன் முயற்சி தொடர் தோல்விகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு தொடர்ந்து செயல்பட்டு இறுதியில் ஒரு மனிதன் சாதிக்கிறான். அவன் புகழின் உச்சியில் நிற்கும்போது மட்டுமே அக்செப்டன்ஸ் என்கின்ற ஏற்றுக்கொள்ளும் நிலை மக்களுக்கு வருகிறது. இந்த 3வது நிலையை அடைய பலவிதமான சவால்களை, சங்கடங்களை, அவமானங்களை சகித்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் எதுவுமே
அவ்வளவு எளிதாக கிடைப்பதில்லை. ஆனால் சாதித்த பின்பு அவனுக்கு கிடைக்கும் அந்த பாராட்டுகளும் புகழும் அளவிட முடியாதவை. பல தடுக்கற்களை தாண்டி ஒருவன் சாதிக்கும்போது இந்த சமூகம் அவனை கொண்டாடுகிறது. ஆனால் ஆரம்ப காலத்தில் அவன் படும் வேதனைகளும் கேலி கிண்டல் பேச்சுகளால் மனம் சற்றே தளர்ந்தாலும் அவனால் செயல்பட முடியாது. அதனால்தான் எல்லோராலும் இந்த உலகில் சாதனையாளராக முடிவதில்லை, சிலரால் மட்டுமே முடிகிறது. இதற்கு முதல் 2 நிலைகளை கடந்தால் மட்டுமே 3வது நிலையை அடைய முடியும். இதைதான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் சுவாமி விவேகானந்தர். அவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆன பின்பும் இன்றும் அவர் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் சாதனையாளர்களின் உந்து சக்தியாகவும் திகழ்கிறார். நன்றி. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து நமது யூனிக் அகாடமி யூடியூப் சேனல் பாருங்கள். பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான அறிவிப்பும் பல்வேறு போட்டித் தேர்வுகளை எவ்வாறு சந்திக்கலாம் என்ற உங்களுக்கு அறிவுரைகளும் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் என்றதை செலக்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் நம்ம இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பல்வேறு போட்டித் தேர்வுகளும் மாணவர்களுக்கு என்னென்ன தேர்வுக்கு எந்தெந்த நேரத்தில் அறிவிப்பு வருகிறது என்பதும் அதே போல் ரிசல்ட் வருவது அனைத்தையும் நமது சேனலில் தொடர்ந்து கொடுத்து கொண்டுள்ளோம். அதை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.